எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னைச் சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னைச் சேரும். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தங்க வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம்ல, அதுதான் அதில் முக்கியம். நம்ம ஒருத்தங்கிட்ட உன்னால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு தன்னம்பிக்கை அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க. ஆல்ரெடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேசவன் புத்தன்துறையில் உள்ள திருமணம் ஆன பெண்கள் மாவட்ட அளவில் தங்கப்பதக்கம் வாங்கினதும் மாநில அளவில் போய் விளையாடிட்டு வந்ததும் நான் 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இது பிள்ளைங்களுக்கு 3வது கிடைத்த பெரிய வெற்றி. இதுவும் மாநில அளவில் திசையன் விலையில் போய் இந்த கயிறு இழுத்தலில் வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காங்க. அதாவது கயிறு இழுத்தல் தானே, ஈஸியாக கயிறை இழுத்துடலாம், நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு கிடையாது. அந்த பிள்ளைங்க இழுக்கும் போது அந்த வீடியோவை பார்க்கும் போது தான் தெரியும் இது ஈஸி கிடையாது அப்படின்ட்டு. அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு வந்து நமக்கு அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ரொம்ப நம்ம வந்து முயற்சி பெற்றால் தான் அதில் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்க்கும் போது நமக்கு தெரியும். அதாவது இதில் இன்னுமே நிறைய நம்ம நுணுக்கங்கள் நம்ம படிக்கலாம். இவங்க இழுக்கும் போது அது பக்கத்தில் இருந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்கள்ல, முடியும் முடியும்ன்ட்டு. அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது, அதாவது நம்ம இழுக்கும் போது நம்ம மேலே பார்த்துட்டு தான் அதை கயிறை இழுக்கும் போது மேலே பார்த்துட்டு தான் இழுக்கணும், மேலே பாருங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறதும், இன்னுமே அதை வந்து நில்லுங்க பொறுமையாக இழுங்க அப்படின்னு சொல்கிறதும். இது எல்லாமே ஒரு பக்கம் காதில் கேட்கவும் அந்த 9 பேருமே வந்து அவங்க மொத்தமாட்டு அந்த கூட்டு முயற்சியில் அவங்க அதில் இழுக்கிறதும் அது வெற்றி பெறுறதும் இது ஒரு பெரிய சாதனை. பிள்ளைங்க இழுக்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இது எல்லாமே திருமணமான பிள்ளைங்க, அது மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் 1-2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் அவங்களுக்கு இருக்காங்க. மேல பாருங்க முடியும் மேல பாருங்க முடியும் விடாதீங்க, அப்படிதான் முடியும் விடாதீங்க. ஹோல்ட் பண்ணுங்க, மேல பாருங்க ஹோல்ட் பண்ணுங்க, அப்படிதான், அவ்வளவுதான் இழுங்க அவ்வளவுதான் இழுங்க நடங்க முடியும் இழுங்க அவ்வளவுதான், வந்தாச்சு இழுங்க வந்தாச்சு இழுங்க. சூப்பர்ல. நிக்கணும்
அவ்வளவுதான் 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 இலக்காய் விடாங்க விடாங்க விட்டாங்க அவ்வளவுதான் வந்தாச்சு இழு 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 வந்துட்டேன் முடியும் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் வாவ், சூப்பர். இங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அவ்வளவுதான் வா வா முடியும் முடியும் கோல்டு 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 இல்ல 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 முடியும் இல்ல 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 வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது 9 பேர் மட்டும் கிடையாது, அவங்கள என்கரேஜ் பண்ண போன எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லாருமே அம்மாக்கள். உங்கள் பிள்ளைங்க அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்களை பார்த்து தான் பிள்ளைங்க வந்து ஒவ்வொன்றுமே பண்ணும். பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளால் முடியும், நம்ம கஷ்டப்பட்டால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களை பார்க்கும்போது பிள்ளைங்க வந்து படிச்சுக்குவாங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி விளையாட்டுகளை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ், அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது பிள்ளைங்களுக்கு, இந்த போட்டி மட்டும் கிடையாது, கயிறிழுத்தல் இல்லை, இனிமேல் கேரம் போர்டு, செஸ், இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் 3 நாள் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சி ஒரு இடத்துல, அதாவது ஸ்போர்ட்ஸ் மீட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஊரில் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயிற்சிகள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மொபைல் பார்க்குறது இதெல்லாம் அவங்க வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி இதுகளில் வந்து அவங்க வந்து ஆர்வம் காட்டி அவங்க வந்து விளையாடுவாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு படிப்பும் முக்கியம், விளையாட்டும் முக்கியம், 2மே முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலி நம்ம வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்தது நம்ம எல்லாமே பண்ண முடியும். அப்போ நமக்கு ஃபிசிக்கலாட்டு நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம விளையாண்டா நமக்கு உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த இதில் நம்ம வந்து படிக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நீங்கள் அம்மாக்கள் பிள்ளைங்களுக்கு இதை வந்து ஒரு உதாரணமாட்டு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்ட்டு நம்ம ஊர்லேயே ஒன்று வச்சு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி இதுகளை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து வைங்க. பிள்ளைங்களை இன்னுமே நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி பெற்றுட்டு வந்த பிள்ளைங்களுக்கு கோவிலில் வந்து பூசையில் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த வாங்கிட்டு வந்த இது எல்லாமே மெடல், பதக்கம் எல்லாமே பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது எப்போவுமே வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும் போது தான், அவங்கள ஊக்கப்படுத்தும் போது தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு வைக்க முடியும். இதில் ஃப்ரெண்டில் இருக்கக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு பிள்ளைங்களாக கூட இருப்பாங்க. இந்த 9 பிள்ளைங்க இருக்காங்கள அவங்களுக்கு மகன், மகள் அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, நம்ம அம்மா சாதிச்சுட்டு வந்திருக்காங்க, நம்மளும் வெற்றி பெறணும், நம்மளும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே உதாரணமாட்டு இருக்கிறீங்க. இன்னுமே நிறைய நீங்கள் வந்து ஒலிம்பிக் அளவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பிள்ளைங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நம்ம பிள்ளைங்கள் தலைமுறைகள் வர்றதுக்கும் வழிகாட்டுங்க. இந்த வீடியோஸ் எனக்கு அனுப்பி கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டு ஜெனிட்டா, ரெவின்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிள்ளைங்களை வந்து இன்னுமே நல்லா ஊக்கப்படுத்துங்க. நம்ம ஊரில் உள்ள தலைமுறைகள் இதே மாதிரி இன்னுமே நிறைய வெற்றி பதக்கங்கள் ஒலிம்பிக் லெவலில் வரதுக்கணும். எல்லாரும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குறவங்களாகவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த பிள்ளைங்களுக்கு இருங்க. எல்லாருமே பிள்ளைங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கொடுங்க, பெஸ்ட் விஷஸ் கொடுங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.